நம்ம வடிகட்டுதல் தொடரில் இதுவரைக்கும் இயந்திர வடிகட்டுதல் மற்றும் உயிரியல் வடிகட்டுதலை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் பார்க்க போகிறது வடிகட்டுதலோட 3வது முக்கிய நிலை, ரசாயன வடிகட்டுதல். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் அக்வாரிஸ்ட். ரசாயன வடிகட்டுதல்னா என்ன? ரசாயன வடிகட்டுதலுங்கிறது தொட்டி தண்ணியில் கரைஞ்சிருக்கிற சில தேவையில்லாத பொருட்களை வடிகட்டி ஊடகம் மூலமாக உறிஞ்சு அல்லது பிடிச்சி நீக்கிற செயல்முறை. ரசாயன வடிகட்டல் தண்ணியோட நிறம், வாசனை, மீதியான மருந்து போன்றவற்றை குறைக்க உதவும். ரசாயன வடிகட்டுதல் எப்படி வேலை செய்யுது? வடிகட்டியில் சில சிறப்பு ஊடகங்களை வைக்கிறோம். தண்ணி அந்த ஊடகம் வழியாக போகிறப்போ தண்ணியில் கரைஞ்சிருக்க சில தேவையில்லாத பொருளை ஊடகத்தில் தேக்கியோ உறிஞ்சோ வச்சுக்கும். இதனால் தண்ணியோட தெளிவு மேம்படும், தண்ணியில் இருக்கிற துர்நாற்றம் குறையும், மரக்கட்டை காரணமாக வர மஞ்சள் நிறம் குறையும், மீன்களுக்கு மருந்து கொடுத்த அப்புறம் மீதமுள்ள மருந்து தடயங்களை நீக்க உதவும். வழக்கமான ரசாயன வடிகட்டி ஊடகங்கள். ரசாயன வடிகட்டுதலில் வழக்கமாக பயன்படுத்துகிற ஊடகங்கள் ஆக்டிவேட்டட் கார்பன், ஜியோலைட், பாஸ்பேட் ரிமூவர் மற்றும் பியூரிஜன். ஆக்டிவேட்டட் கார்பன் மீன்வள பொழுதுபோக்கில் ரொம்ப வழக்கமாக பயன்படுத்துகிற ஊடகம். இது தண்ணியில் இருக்கிற துர்நாற்றம், நிறம், மீதமுள்ள மருந்தை உறிஞ்சிக்க உதவும். ஆனால் ஆக்டிவேட்டட் கார்பன் நிரந்தரமாக வேலை செய்யாது. 2 முதல் 4 வாரத்தில் இதை மாற்றணும். அதிக உயிரியல் சுமை இருந்தால் 2 வாரத்தில் மாற்றணும். நிறைய தாவரங்கள் இருந்தால் 4 வாரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு சுழற்சி அடைஞ்ச தொட்டியை விட புது தொட்டியில் இது சீக்கிரமே அதோட திறனை இழந்துடும். அதனால் புது தொட்டியில் அடிக்கடி மாற்றணும். ஜியோலைட் அமோனியாவை உறிஞ்சிக்க உதவும். ஆனால் இது ஆபத்து காலத்தில் மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும். புது தொட்டியில் சுழற்சி நடக்கிறப்ப பயன்படுத்தினா நல்ல நுண்ணுயிர்கள் உருவாக தாமதமாகலாம். ஏன்னா நல்ல நுண்ணுயிர்களுக்கு உணவாக இருக்கிற அமோனியாவை இது உறிஞ்சிக்கும். அதனால் ஜியோலைட் தினசரி பயன்பாட்டை விட அவசர கால பயன்படுத்தலுக்கு தான் நல்லது. பாஸ்பேட் அதிகமாக இருந்தால் பாசி பெருக்கம் அதிகமாகலாம். பாஸ்பேட் ரிமூவர் அதை குறைக்க உதவும். ஆனால் பாசி பிரச்சனை வந்தால் ரசாயன வடிகட்டுதல் மட்டும் போதாது. ஒளிக்கால அளவு, உணவு வழங்குதல், தண்ணி மாற்றம், தாவர வளர்ச்சி ஆகியவற்றை சரிபார்க்கணும். பியூரிஜன் போன்ற ஊடகங்கள் கரிம கழிவுகளை கட்டுப்படுத்தும். இதில் சில ஊடகங்கள் ரீசார்ஜ் செஞ்சு மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது தயாரிப்பு அறிவுரைப்படி சரியாக பயன்படுத்தணும். ரசாயன வடிகட்டுதல் எப்போது தேவை? ஒரு நல்லா பராமரிக்கப்பட்ட ஆரோக்கியமான தொட்டியில் ரசாயன வடிகட்டுதல் எப்போதும் தேவையில்லை. சீரான இடைவெளியில் தண்ணி மாற்றம், அளவான உணவு வழங்குதல், நல்ல இயந்திர வடிகட்டுதல், திறமான உயிரியல் வடிகட்டுதல் இருந்தால் பல நேரங்களில் ரசாயன வடிகட்டுதல் இல்லாமையே தொட்டி நிலையாக இருக்கும். ரசாயன வடிகட்டியை முதன்மை வடிகட்டியாக நினைக்கக்கூடாது. அது ஒரு ஆதரவு அமைப்பு தான். வடிகட்டி ஊடக வரிசைப்படுத்துதலை நம்ம ஏற்கனவே போன அத்தியாயங்களில் பார்த்த மாதிரி முதல் நிலை இயந்திர வடிகட்டுதல், 2வது நிலை உயிரியல் வடிகட்டுதல், 3வது நிலை ரசாயன வடிகட்டுதல். சில முக்கிய குறிப்புகள். மீன்களுக்கு மருந்து கொடுக்குறப்போ ரசாயன ஊடகத்தை வடிகட்டியில் இருந்து நீக்கிடணும். ரசாயன ஊடகங்களை சரியாக தயாரிப்பு அறிவுரைப்படி தான் பயன்படுத்தணும். ரசாயன வடிகட்டுதல் அமோனியா அதிகரிப்புக்கு நிரந்தர தீர்வு இல்லை. துர்நாற்றம் அல்லது மங்கலான தண்ணி உருவானா ரசாயன ஊடகம் மட்டும் போடாமல் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதிகமான உணவு வழங்குதல், இறந்த மீன்கள், அழுக்கான வடிகட்டி, சரியான பராமரிப்பு இன்மை, போதுமான உயிரியல் வடிகட்டுதல் இன்மை போன்றவை காரணமாக இருக்கலாம். இதுக்கு ஒரு எளிய உதாரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் தண்ணி சுத்திகரிப்பான் இருக்கும். அதில் கேட்ரிட்ஜ் பயன்படுத்துகிறோம். அது தண்ணியில் இருக்கிற சுவை, மனம், அசுத்தங்களை குறைக்க உதவும். அதே மாதிரி மீன் தொட்டி வடிகட்டியில் ரசாயன ஊடகம் தண்ணியில் கரைஞ்சிருக்கிற சில தேவையில்லாத பொருட்களை நீக்க உதவுது. காட்ரிட்ஜ் மாதிரியே ரசாயன ஊடகத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அது முழுமை அடைஞ்சிட்டா உடனே அதை மாற்றிடணும். வழக்கமான தவறுகள். பல ஆரம்ப நிலையாளர்கள் நினைக்கிறது என்னன்னா, தண்ணி மங்கலானா கார்பன் போட்டால் சரியாயிடும். ஆனால் எல்லா மங்கலான தண்ணிக்கும் கார்பன் தீர்வு இல்லை. தண்ணி மங்கலாக காரணம் நுண்ணுயிர் பெருக்கம், அதிக உணவு வழங்குதல், நியூ டேங்க் சிண்ட்ரோம், அசுத்தமான அடித்தளம், போதுமான வடிகட்டுதல் இன்மைன்னு பல காரணம் இருக்கலாம். அதனால பிரச்சனையை மறைக்காம காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யணும். ரசாயன வடிகட்டுதலுங்கிறது மீன் தொட்டி வடிகட்டலுக்கு ஒரு பயனுள்ள ஆதரவு அமைப்பு. ரசாயன வடிகட்டுதல் பயனுள்ளது தான், ஆனால் அது வழக்கமான பராமரிப்பு மற்றும் உயிரியல் வடிகட்டலுக்கு மாற்றம் இல்லை. இதுதான் ரசாயன வடிகட்டுதல் பற்றின எளிய விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வடிகட்டி தொடரோட அடுத்த தலைப்பு, மீன் தொட்டிக்கு சரியான வடிகட்டியை எப்படி தேர்வு செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவல் நிறைந்த வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.